ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டுப்பாவாடை சட்டையோட அந்த ஷர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட்டோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தையலுக்கும் சேர்த்து வந்து கீழே அந்த மடிப்போம்ல அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 15.5 இன்ச் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சுற்றளவு, அதாவது பாடி சுற்றளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு வருது. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு, ஷோல்டர் இது வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கோம். இந்த டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து கிடையாமல் ஜஸ்ட் ஷோல்டர் மட்டும் வச்சு சின்னதாக ஒரு பார்ட் மட்டும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வீடியோவை கம்மி பண்ணி ஷார்ட்டாக எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுமோ அந்த இடம் மட்டும் ஸ்டிச்சிங் வந்து நோட் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்கு, ஷோல்டரு இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணிக்குவோம். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அதான் வரைஞ்சிருவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் நம்மளுக்கு எப்போதுமே வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு பார்ட் மாதிரி வைக்க போகிறோம். அதனால் அதையும் நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் இல்லாமல் ஒரு லைட் பெண்டு கொடுத்து வந்து இது மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோலோட கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆம்கோலை வேணாலும் லைட்டாக 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றிட்டு அந்த பெண்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது நெக்கோட சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பெண்டு மாதிரி வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே வந்து அந்த யூ கட் மாதிரி அது வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ ஒரு சின்னதாக இந்த ஷேப் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் இல்லாதனால சைடாக ஒரு சின்னதாக ஒரு கட் மட்டும் மாதிரி தான் வரும். அதை மெஷர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக அதையும் பார்ப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஷோல்டருக்குரிய பாயிண்ட்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷர் பண்ணிக்குவோம். இதில் வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு அளவு தெரிகிறதுக்காண்டி நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் அந்த கிளாத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை கட் பண்ணி தான் நம்ம வந்து ஷோல்டர் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி பேக் பீஸையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு டிசைன் இருக்காது. அதனால் ரெண்டுமே ஒன்று போல் தான் வரும். அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் நெக்கு டிசைன் கொடுத்தீங்கன்னா பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குன்னு நம்ம எடுப்போம். இதில் நெக்கே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒன்று போல் ஈவனாக தான் வரும். இப்போ இந்த இதுலேயும் வந்து நம்ம ஷோல்டர் அப்படியே வச்சு அமுக்குனிங்கன்னா அதில் உள்ள பாயிண்ட் அதில் வரும். நம்ம இதில் ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த குட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம லைனிங் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒயரை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்காண்டி வரும். நம்ம அந்த கிராஸ் லைன் கொடுத்துட்டு அதோட நம்மளோட எட்ஜை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு சின்னதாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சு லெஃப்ட் 1 இன்ச்சு ரைட் 1 இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பெண்டு வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஸாக மேலே வந்து பட்டையாகவும் அப்படியே கீழே வர அப்படியே அந்த கிராஸாக வர மாதிரி அந்த பீஸ் வரும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணையில் கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல துணியில் ஃபுல்லுத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த அளவுக்கு வீடியோவை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வீடியோவை கம்மி பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வீடியோவாக எடுத்து நம்ம இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரியும், நம்ம பைப்பிங் வந்து ரெடிமேடாக வாங்கி அதை வந்து ஜாயின் பண்ணுறோம்.
நார்மல் ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணாமல் ஒன் சைட் ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வேகமாக ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த பைப்பிங் நம்ம வாங்கியிருக்க அந்த இதில் வந்து உங்களுக்கு தையல் விழுந்துச்சுன்னா நம்ம தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒன் சைட் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணிடுறோம். 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நல்ல துணியை அதுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இது வந்து பைப்பிங் பார்த்திங்கன்னா லென்த்தாகவே நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்கிட்ட துணி இருக்குது அதையே நான் பைப்பிங்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க அப்படியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் அப்படியே வந்து மேலே அப்படியே அமுக்கு தையல் அடித்த மாதிரி பண்ணிடலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா உள்ளார கனமாக இருக்கும். அந்த த்ரெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து விழுகாமல் இருக்கணும். இதனால தான் நம்ம ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திருப்பி பார்த்தா நம்மளோட அந்த ஷோல்டர் வந்து பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் அமுக்கு தையல் அடிக்கணும். இதை வந்து கடைசியாக கூட நம்ம அடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் நம்மளுக்குரிய ஷோல்டர். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். பேக் பீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து ஊக்கு வைக்கணும். அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குரிய அந்த பைப்பிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸில் அழகாக அந்த பெண்டு கீழே வர்றது பார்த்திங்கன்னா கீழே கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீழே அந்த கர்வ் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக தெரியும். அதனால் அந்த இடம் ஸ்டிச் பண்ணையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்ல லைனிங்கில் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பெண்டு வரையில் கையை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரனால உங்களுக்கே தெரியும் அந்த த்ரெட்டு எந்த இடத்துல வருதுன்னு. அதனால் அதுக்கேற்ற மாதிரியே பக்கத்தில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. அந்த த்ரெட்டில் தையல் போச்சு அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் அப்படியே தெரியும். அதனால் கையை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த அடையாளமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ குட்டி குட்டியாக ஸ்நாச் கட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து நல்லா திரும்பணும். அதனால் ஸ்நாச் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து திரும்பி வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸும் இதே மாதிரி தான் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்ல துணியில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேக் பீஸு ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அந்த ஊக் பீஸு அந்த வீக் கட் பண்ணுற பீஸு அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கையோடு ஸ்டிச் பண்ணுறீங்க. இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியுன்றதுனால இதை நம்ம வீடியோவில் வந்து போடலை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது மேலே உள்ள ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம அமுக்கு தையல் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த பெண்டு வந்து உங்களுக்கு அழகாக தெரியணும். அதனால் அந்த இடத்துல மட்டும் பொறுமையாக கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அது மாதிரி தைச்சிருக்கோங்க. அது ஸ்டிச் பண்ணல. இப்போ நம்ம அமுக்கு தையல் அடிக்கிறோம். அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரில் நம்ம அதாவது லைனிங் துணியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷோல்டருக்குன்னு 2 மெஷர்மெண்ட் போட்டிருப்போம். அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இறக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி இறக்கி நீங்கள் தைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக அந்த மேல் இது மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இதாக இருப்பாங்க, பாடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸை வந்து இதோட சேர்த்து வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பேக் பீஸு 2 பீஸாக இருக்கும். 2 பீஸையும் வச்சு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
எந்த இடத்துல வேணுன்றதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரே வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை இதுக்குரிய ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்கர்ட் இதே மாதிரி பட்டுப்பாவாடை சட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதை நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது. வேணும்னா வீடியோட எண்ட் ஸ்க்ரீனாக தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுக்குரிய ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஏற்கனவே சேனலில் இருக்குது. அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரெண்டு சைடும் ஷோல்டர் ஒன்று போல் ஈவனாக இருக்கணும். இல்லாட்டி ஒரு சைடு ஏற்றிக்கிட்டு ஒரு சைடு இறக்கிட்டு இருக்கும். அதனால தான் கரெக்டாக மெஷர் பண்ணி லென்த் எந்த அளவுக்கு வரும்ன்றதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து டாட் பிடிக்கிறது. டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷர்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறது 15 இன்ச்சு. ஆனால் உங்களுக்கு தேவையானது வந்து மடிப்பெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த 12 இன்ச்சு வருதோ அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஏற்றிட்டு அங்கேருந்து நம்ம வந்து டாட் பிடிக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு 12 இன்ச்சு வருது. இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒரே ஒரு தடவை மெஷர் பண்ணோம்னா மீதி எல்லாமே அதை வச்சே நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இது பிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு டாட்டு, பேக் சைடு டாட்டு ரெண்டுமே பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மடித்து வச்சு நம்ம டாட் பிடிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கும் எட்ஜும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்தா போதும். ஒரு சிலர் வந்து கிளாத்து நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு டாட் நிறையா பிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இடம் விட்டுருக்கணும். இடம் விட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரித்து போடுறதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பேக் சைடும் அப்படியே வச்சு நம்ம மெஷர் பண்ணி டாட் வந்து பிடிச்சலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்தோட ஸ்டாப் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து சைடில் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்குவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் மார்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அந்த சைடு மடித்து அடிக்கணும். அந்த சைடு மடித்து அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கே ஈஸி. அதை மாதிரி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம எந்த அளவுக்கு வந்து 2 இன்ச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த 2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மடித்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். எல்லாமே ஒன்று போல் ஈவனாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி சுருக்கமும் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குரிய ஃபுல் வீடியோ. இதுக்குரிய ஸ்கெட் வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலில் இருக்குது. வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பிடிச்சிருந்ததை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அதுக்குரிய ஸ்கெட் வீடியோ. இது வந்து ஷர்ட்டில் சின்னதாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.